வளைந்த தும்பிக்கையை உடையவரே, என் தடைகளை நீக்குவீராக. இந்த மந்திரத்தை தினமும் 21 இல்லனா 108 முறை சொல்லலாம். சொல்லும்போது முழு நம்பிக்கையோடையும் விநாயக பெருமான் மேல் பற்றோடும் அவதாரம் வக்ரதுண்டர். மதாசுரன் அப்படிங்கிற அசுரனோட ஆணவத்தை அடக்கத்தான் இந்த அவதாரத்தை எடுத்தார். அவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருந்தாலும் அவனோட அகங்காரம் அவனுக்கு பெரிய தடைகளை உருவாக்குச்சு. விநாயகர் அவனோட ஆணவத்தை அடக்கி ஞானத்தோட இருக்கணுங்கிறத உணர்த்தினார். இதுதான் அந்த கதையால சிவபெருமான் கிட்ட இருந்து மரணமே இல்லாத ஒரு வரத்தை பெற்றான். அதனால ஆணவம் பிடிச்சு எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தான். தேவர்கள் எல்லாம் சேர்ந்து விநாயகரை வேண்டி உதவி கேட்டாங்க. அப்பதான் விநாயகர் வக்ரதுண்டர் அவதாரத்தை எடுத்து மதாசுரனை தோற்கடிச்சார். விநாயகரோட வலிமைய பார்த்து மதாசுரன் பயந்து சரணடைஞ்சான். விநாயகரும் அவனுக்கு மன்னிப்பு கொடுத்து இனிமேல் நல்லவனா இருக்கணும்னு சொன்னார். இதுதான் கதை. மந்திரத்தை சொல்றதுக்கு சில முறைகள் இருக்கு. முதல்ல சுத்தமான ஒரு இடத்துல வசதியா அமர்ந்துக்கோங்க. கிழக்கு இல்லனா வடக்கு திசைய பார்த்து உட்கார்றது நல்லது. அப்புறம் விநாயக பெருமான மனசுல நினைச்சுக்கிட்டு மந்திரத்தை நிதானமா தெளிவா முழு பக்தியோட சொல்லணும். ஒரு நாளைக்கு 21 அல்லது 108 முறை சொல்லலாம். தினமும் ஒரே நேரத்துல சொல்றது இன்னும் நல்லது. உங்களுக்கு மந்திரம் சொல்றது 8 முறை சொல்றது நல்லது. ஒரு ஜபமாலை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு முறை சொல்லும் போதும் ஒரு மணியை நகர்த்தலாம். மந்திரத்தோட அதிர்விலையும் அர்த்தத்திலையும் கவனமும் இன்னும் அதிகமா இருக்கும். நீங்க விநாயக பெருமான் கிட்ட உங்களுடைய விருப்பத்தை சொல்லி இந்த தடையை நீக்க வேண்டிக்கிட்டு தினமும் மந்திரத்தை சொல்லுங்க. உங்களுடைய விருப்பம் நிறைவேற பிரார்த்தனை பண்ணிக்கலாம். அதாவது விநாயக பெருமான மனசுல நினைச்சுக்கிட்டு, நான் இன்னைக்கு இந்த விஷயத்துக்காக தொடங்குறேன், இதுல தடைகள் இல்லாம நல்லபடியா நிறைவேற நீதான் உதவணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. இத சங்கல்பம்னு சொல்லுவாங்க. இது உங்களுடைய கவனத்தை இன்னும் அதிகமாக்கும். அப்புறம் மந்திரத்தை சொல்லும்போது ஒவ்வொரு வார்த்தையோட அதிர்வையும் உங்க உடல்ல உணருங்க. இதனால மந்திரத்தோட பலன் இன்னும் அதிகமாகும்னு நம்பப்படுது. உங்களுக்காக மட்டும் இல்லாம மத்தவங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளலாம். குறிப்பிட்ட பேருக்காக வேண்டீங்கன்னா அவங்களுடைய பெயரை சொல்லி இந்த தடை நீங்கணும்னு மனசார விநாயக பெருமான வேண்டிக்கிட்டு மந்திரத்தை சொல்லுங்க. உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேற வாழ்த்தலாம். ஓம் என்பது பிரணவ மந்திரம், அதாவது பிரபஞ்சத்தின் ஆதி ஒளி. வக்ரதுண்டாய என்பது வளைந்த தும்பிக்கையை உடையவரான விநாயகரை குறிக்கிறது. ஹூம் என்பது பாதுகாப்பையும் தடைகளை நீக்கும் ஆற்றலையும் குறிக்கும் ஒரு பீஜ மந்திரம். மொத்தத்துல இந்த மந்திரம் விநாயக பெருமான வேண்டி நம்முடைய தடைகளை நீக்கி வெற்றியை தரும்படுவதா.